சிதறுகள் சொன்ன நிறைய வழிமுறைகளை ஒவ்வொரு பதிவுல நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? தசவாயுக்கள். முக்கியமாக நிறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். நம்ம உடல்ல 10 வகையான வாயுக்கள் இருக்குங்க. ஒவ்வொரு வாயுக்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு. அடிப்படையாக வச்சுதான் சித்தர்கள் நம்ம உடல்ல நோய் நிலையை கணிச்சாங்க. ரொம்ப ஈஸியா சில விஷயங்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டிலாம் செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில விஷயம், குளிச்சுட்டு வந்தோடனே சில விஷயங்கள் செய்வாங்க. இது எல்லாமே நம்மளுடைய உடல் இயக்கத்தோடும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தத்துவங்கள் 96 தத்துவங்களோடையும் தொடர்பு. இந்த தச வாயுக்கள் உடல்ல என்னங்க பண்ணுது? இந்த 10 வகையான வாயுக்களும் உடல்ல இருந்து அது சமநிலையில இருந்தா மட்டும்தான் உடல் இயக்கம் நார்மலா இருக்கும். இந்த 3 திரிதோடங்கள் அப்படின்னு சொல்றோம். வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்ற 3 தோடங்கள் எவ்வளவு முக்கியமோ, இந்த தசவாயுக்களோட இயக்கம் உடல்ல நார்மலா இருந்தா மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளா வழிமுறை சொல்றேன். நீங்க ரொம்ப கன்ஃபியூஷனே ஆகாது. டெய்லி இதை மட்டும் செய்யுங்க. மிஞ்சி போன ஒரு 5 நிமிடங்கள் செலவழிங்க. உங்க உடல்ல இருக்கக்கூடிய தசவாயுக்கள் சமநிலைப்படும் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் சொன்ன நிறைய வழிமுறைகளை ஒவ்வொரு பதிவுல நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? தசவாயுக்கள். முக்கியமாக நிறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். நம்ம உடல்ல 10 வகையான வாயுக்கள் இருக்குங்க. ஒவ்வொரு வாயுக்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு. இதை அடிப்படையாக வச்சுதான் சித்தர்கள் நம்ம உடல்ல நோய் நிலையை கணிச்சாங்க. ரொம்ப ஈஸியா சில விஷயங்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டிலாம் செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில விஷயம், குளிச்சுட்டு வந்தோடனே சில விஷயங்கள் செய்வாங்க. இது எல்லாமே நம்மளுடைய உடல் இயக்கத்தோடும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தத்துவங்கள் 96 தத்துவங்களோடையும் தொடர்புடையது. இன்னைக்கு நிறைய பேருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மலச்சிக்கல் இருக்கிறது, நரம்புகள், தசைகள், எலும்புகள் பலவீனமாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த தச வாயுக்கள் உடல்ல என்னங்க பண்ணுது? இந்த 10 வகையான வாயுக்களும் உடல்ல இருந்து அது சமநிலையில இருந்தா மட்டும்தான் உடல் இயக்கம் நார்மலா இருக்கும். இந்த 3 திரிதோடங்கள் அப்படின்னு சொல்றோம். வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்ற 3 தோடங்கள் எவ்வளவு முக்கியமோ, இந்த தசவாயுக்களோட இயக்கம் உடல்ல நார்மலா இருந்தா மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளா வழிமுறை சொல்றேன். நீங்க ரொம்ப கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். டெய்லி இதை மட்டும் செய்யுங்க. மிஞ்சி போன ஒரு 5 நிமிடங்கள் செலவழிங்க. உங்க உடல்ல இருக்கக்கூடிய தசவாயுக்கள் சமநிலைப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்னு சொல்ற இந்த 5 வாயுக்கள் நம்ம உடல்ல முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதற்கு அடுத்ததாக உபவாயுக்கள் அப்படின்னு சொல்றது நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படின்னு சொல்றது. இந்த 10 வகையான வாயுக்களும் உடல்ல இருந்து ஒவ்வொரு பணியை செய்துங்க. நம்ம சுவாசிக்கிற பிராணன்ல இருந்து தனஞ்சயன் உயிர் போன பிறகும் நம்ம உடல்ல இருந்து கபாலத்தின் வழியாக வெளியேற்றப்படுது. அப்போ நம்ம பார்க்கிறது, உணவு உட்கொள்வது, உணவு செரிமானம், தும்மல், விக்கல், ஏப்பம் வருது, நடக்கிறது, குழந்தை பெற்றெடுப்பது, மலஜலம் கழிப்பது எல்லாமே இந்த 10 வகையான வாயுக்களோட இயக்கத்தினாலதான். இதை நம்ம சரி செஞ்சிட்டோம்னாவே தொடர்ந்து இருக்கக்கூடிய அஜீரண பிரச்சனைகள் நமக்கு வராது. சாப்பிட்ட உடனே ஏப்பமா வருது டாக்டர், சரியா எனக்கு செரிமானமே நடக்கல, இதுக்கு நான் என்ன பண்றது? மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருக்கே, என்ன செய்யறது? மலச்சிக்கல் பிரச்சனை சிவியரா இருக்கு, கான்ஸ்டிபேஷன் என்னால தாங்கவே முடியல டாக்டர், பல மாதங்களாக இந்த பிரச்சனையினால நான் அவதிப்படுறேன், இப்படியெல்லாம் நீங்க அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு 5 நிமிட பயிற்சி. இதனோட இந்த ஒற்றை மூலிகையை மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. உடல்ல இருக்கக்கூடிய வாயுக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சமநிலைப்பட்டு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். என்னங்க பண்ணலாம்? காலையில் எழுந்திரிச்சோடனே நல்ல மோஷன் போயிட்டு வாங்க. இல்லை டாக்டர் எனக்கு இதுவே பிரச்சனையே அப்படின்னு சொன்னா ஓகே, போய் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா குளிக்கணும். குளிச்சு முடிச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு 5 நிமிட பயிற்சி. பொதுவாகவே நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே உடல் எல்லாம் நல்லா ஈரம் இல்லாம துவட்டி எடுத்துருங்க.
நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ரகசிய ஒரு பட்டன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பட்டனை போட்டா உடல் முழுவதுமே பவர் அப்படியே ஜென்ரேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இரவு நேரத்துல இந்த இடத்துல எண்ணெய் வைங்களேன், 72,000 நாடி நரம்புகளும் ஃப்ரெஷ் ஆயிடும் அப்படின்னு சொல்றதுதான். கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்மளுடைய தொப்புள் பகுதி. இந்த நேவல் ரீஜன் அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு உயிர் உருவாகும் போதே முதல்ல உருவாகிறது தொப்புள் கொடி மூலயமாக தாய்க்கும் அந்த சிசுவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு. அப்பல இருந்து வரக்கூடியதுதான் இந்த தொப்புள் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது 72,000 நாடி நரம்புகளும் வலிமை பெறுது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, சுகர் இருக்கா, தலையில இருக்கக்கூடிய பிரச்சனையா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய பேருக்கு பக்கவாத நோயாளிகளுக்கு ஸ்பெஷல் தைல வகைகளை இந்த இடத்துல தான் நம்ம டெய்லி இரவு தூங்கும்போது அப்ளை பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த தொப்புள் பகுதியில நம்ம என்ன பண்ண போறோம், குளிச்சுட்டு வந்த உடனே நல்லா கிழக்கு பக்கமா நின்னுக்கோங்க. இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாங்க. உங்களுடைய வலது கையால தொப்புள் பகுதியில், அதாவது வலது கை நடு விரல்ல தொப்புள் பகுதியில கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 10 முறை லைட்டா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா டாக்டர் தொப்புளுக்குள்ளேயே கையை விடணுமா? ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நடுவுல இருக்கக்கூடிய தொப்புள் பகுதியில உங்களுடைய வலது கை நடுவிரல்ல லைட்டா ப்ரெஸ் பண்ணி நீங்க எடுக்கணும். 10 முறை இந்த மாதிரி செய்யணுங்க. அதுக்கப்புறம் இந்த 3 விரல்களால தொப்புள் பகுதியில மேல கையை வச்சுட்டு 10 முறை கிளாக் வைஸ், அதாவது வலது பக்கமாக 10 முறை மெதுவாக, ரொம்ப அழுத்தம் கொடுத்துறாதீங்க, வலி இருக்கிற மாதிரி செய்யாதீங்க, மைல்டா தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ 10 முறை கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அதுக்கப்புறம் 10 முறை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அதாவது இடது பக்கமாக ஒரு 10 முறை ரொட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 5 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. விட்டுட்டீங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய தொப்புள்ள இருந்து கரெக்டா 1 இன்ச் மேல 1 இன்ச்சு கீழே, அதாவது 1 அங்குலம் அப்படின்னு சொல்றோம். தொப்புள் பகுதியிலேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே ஆள்காட்டி விரலை வைத்து லைட்டா 10 முறை ப்ரெஷர் கொடுக்கணும். அதே மாதிரி தொப்புள்ள இருந்து கீழே 1 இன்ச்சு கீழே ஆள்காட்டி விரலால் 10 முறை ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க, ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி தான் நம்மளுடைய தொப்புள்ள இருந்து ரைட் லெஃப்ட், ஸோ வலது பக்கமும் இடது பக்கமும் 1 இன்ச் தள்ளி இதே மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தொப்புள்ள 10 முறை ப்ரெஷர் கொடுத்து ரைட் லெஃப்ட் பக்கம் நல்ல ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுத்துருக்குறோம் 10 முறை. அதே மாதிரி தொப்புளுக்கு மேலே கீழே ரைட் லெஃப்ட் 4 புள்ளிகளையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செய்யும்பொழுது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய காற்று பகுதி, இந்த வாயுக்கள் சமநிலைக்கு படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கை விரல் 3 விரல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நெற்றி பகுதியோட இந்த இடத்துல இருந்து அப்படியே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இந்த பகுதிக்கு வரணும். லெஃப்ட் சைடில் ஆரம்பித்து ரைட் சைடில் கொண்டு வரணும் உங்களுடைய வலது கை. ஸோ உங்களுடைய வலது கை 3 விரல்களால் லெஃப்ட் சைடு, அதாவது நெத்தி பொட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? புருவம் முடியக்கூடிய இடத்துல இருந்து அப்படியே ஆரம்பித்து இப்படி திரும்பவும் அகைன் இப்படி, இந்த மாதிரி ஒரு 10 முறை மிதமான அழுத்தம் அதிகமாக கொடுத்துறாதீங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். குளிச்சுட்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய தாத்தாலாம் நல்லா திருநீர் எடுத்து இப்படி நெற்றியில் நல்லா பூசுவாங்க இல்லைங்களா? அதுதான் நான் சொன்னேன். நம்ம முன்னோர்கள் வாழ்வியல் முறையில் எல்லாமே கனெக்ட் பண்ணி தாங்க வச்சுருப்பாங்க. அதுவும் திருநீர் அணியும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் சொல்லவே வேண்டாம். மூலிகை திருநீர் இல்லைங்களா? நம்ம உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே அது வெளியேற்றிடும். அப்போ திருநீர் அணியும் போது அந்த ப்ரெஷர் கொடுத்து ரைட் லெஃப்ட் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? அதுவுமே உடலோட இயக்கத்தை அதிகரிக்க, வாயுக்களை சமநிலைப்படுத்த, வர்ம புள்ளிகளை தூண்டுவதற்கான வழிமுறைகள் தான். ஸோ இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் ஒரு 10 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நல்லா உட்கார்ந்து பிராணாயாமம் பயிற்சி செய்யுங்கள். ஒரு 10 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்யுங்க. அவ்வளவுதாங்க. உடல்ல இருக்கக்கூடிய வாயுக்கள், தச வாயுக்களும் சமநிலைப்படுத்து, 3 தோடங்களும் சமநிலைப்படுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன சிகிச்சைகள் எடுத்துட்டு இருக்கிறீங்களோ எடுங்க, என்ன மெடிசன் சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. அப்போதான் வாயுக்கள் சமநிலைப்படும்போது உங்களுக்கு மருந்துகள் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய பலனும் முழுவதுமாக கிடைக்கும். ஸோ 10 வகையான வாயுக்கள் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸுமே நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
சித்தர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க நம்ம உடல்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்தடுத்த பதிவுகள்ல மீந்தி இருக்கக்கூடிய 96 தத்துவங்களை பத்தியும் நம்ம பார்க்கலாம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.